ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. எல்லாம் வேக்சின் போட்டு பத்திரமா சேஃபாக உட்காந்துருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்ட சட்னி, பிரண்ட தொகையல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஃப்ராக்சர் ஆகி எலும்பில் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு, தென் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் ஸோ மச் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு யாரும் சாப்பிட்லாம். அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க, இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இது மாதிரி வந்து பிரண்டை எடுத்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டெம்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக உடச்சிட்டு இது மாதிரி உடைக்கிறப்போ வந்து அதை ஸ்கின்னை முடிஞ்சிருக்கு எடுத்துருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் கத்தி வச்சு லைட்டாக பீர்க்காய் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி பீர்க்காய் மாதிரி எஜ்ஜை மட்டும் கட் பண்ணி விட்டு அப்படியே பீர்க்காய் மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அழகாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்படி எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி தோல் வந்து நார்மலாக இருக்கிறத வந்துடணும். உங்களுக்கு சாப்பிடும்போது அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும் டெக்ஸ்சர். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நிறைய நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒரு கீரை கிலோ டைம் இல்லை, பட் க்ளீனிங் டேக்ஸ் கன்சிடபிள் டைம். இது மாதிரி க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அடுப்பில் ஆயில் போட்டு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போடலாம், இல்லை நெய் போடலாம். நல்லெண்ணெய் ப்ரிஃபர்ட். நல்லெண்ணெய்லாம் நெய் போடுங்க. நார்மல் கடலெண்ணெய் வேண்டாம் இதுக்கு. நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம சாம்பார் எடுக்கிற கரண்டி இருக்கும், அந்த கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு பிரண்டை உள்ள போட்டு நல்லா புரட்டி எடுங்க. நல்லா குக் ஆகணும். ஸோ அது கலர் மாறுற வரைக்கும் குக் ஆகணும். ஒரு 4-5 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா கலர் மாறும். குக் பண்ணலாம். இப்போ அதை ஆயிலில் போட்டு அடுப்பு ரொம்ப ஹையில் வச்சு பண்ணணும். ஸ்டார்டிங்கில் மீடியமில் வச்சு பண்ணுங்கள், அப்புறம் ஹையில் வச்சுக்கலாம். நல்லா அது மாதிரி பரட்டி விட்டே இருங்க. ஸோ இதாக ஒரு சைடு குக் ஆகாமல் ஆயிலில் ஃபுல்லாக கவராமல் இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு புரட்டி எடுத்துனீங்கன்னா நல்லா குக் ஆகும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி குக் பண்ணினே இருக்கிறோம். நம்ம இது குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஞ்ச மிளகா, ஒரு 10 நம்பர் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம்லாம் ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும். 10 நம்பர் காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி, இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு அப்புறம் கறி லீவ்ஸ் நல்லா கருவேப்பிலை இலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது நிறைய ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு போடுவோம். நம்ம எவ்வளோ போட பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைனாக அப்படியே உள்ளே போட ஆரம்பிக்கலாம். புளி போட்டாச்சு. ஒரு 8-9 நம்பர் காஞ்ச மிளகா, வரமிளகா போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு கல் போட்டாலே போதும், ஏன்னா எப்படி மிக்ஸில் அரைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக நல்ல ஒரு சரியான கலரு சின்ன வெங்காயம், ஒரு 10-12 நம்பர் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10-12 நம்பர் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை கொத்து நல்லா கொத்தா ஒரு கையில் எடுத்திங்கன்னா ஃபுல் ஒரு கை வரளவுக்கு கருவேப்பிலை. எங்கள் வீட்டிலே கருவேப்பிலை இருக்குனால ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எலசான கருவேப்பிலையாக பார்த்து எடுத்து போட்டிருக்கிறோம். போட்டு இதை நல்லா ஒரு ஆயிலில் போட்டு புரட்டி எடுங்க. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்காது, பார்க்க நிறைய இருக்கும். பட் இதெல்லாம் ப்ரொவைடட் யூ கீப் எவ்ரிதிங் ரெடி. ஐட்டம் என்ன? பூண்டு, பிரண்டை, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் புளி, உப்பு, 7 ஐட்டம் நான் மொத்தமாக இதை அரைச்சி எடுத்து போட்டிங்கன்னா தோசை, இட்லி, சாதம், பூண்டு கஞ்சி வைப்பாங்கள்ல சமயத்தில் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் பூண்டு கஞ்சி வைப்பாங்க. அது மாதிரி பூண்டு கஞ்சி சும்மா வச்சு நீங்கள் எதை தொட்டு சாப்பிட்டிங்களாலும் அருமையாக இருக்கும். இது மாதிரி குக் ஆகிட்டே இருக்கா. கொஞ்சமாக குக் ஆகிறப்ப லைட்டாக உளுந்து அந்த ஒரு டெக்ஸ்டருக்காக தான், வேறு என்ன வரன்னு ஒரு டெக்ஸ்டர் வரும் இல்லையா, அந்தக்காக தான் சாப்பிட்றப்போ துவையலுக்கான டெக்ஸ்டர் வரதுக்காக கொஞ்சமாக வந்து உருந்தால் உளுந்து, அரை உளுந்து இருந்தாலும் போடலாம், உருட்டு உளுந்து இருந்தாலும் போடலாம். இது வேணாலும் போடுங்க, பரவாயில்ல. நல்லா குக்காகி வருது பாருங்கள். பிரண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெலிசாக குச்சி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் புரட்டி இது போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் அடியில் எதுவும் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே குக் பண்ணால் போதும். 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அளவே சின்னதாகி போச்சு. அவ்வளோதான். குக் பண்ணி முடிச்சு அதை ஆற வச்சிட்டோம். ஆற வச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு மிக்சியில் ஒரே ஜாரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆற வச்சு போடுங்க. சுட அரைக்காதீங்க. இன்றைக்கி மிக்சி லைஃபும் கெட்டு போயிடும். சமயத்தில் ஸ்டீமுக்கு பர்ஸ்ட்டாக எங்கள் மேலேயும் அடிக்கும். ஆற வச்சு அடிங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து தடுக்கா போட்டிங்கன்னா ஓகே. பட் அதில் நம்ம நிறைய ஆயில் போட்டிருக்கோம். நீங்கள் தடுக்கா வேணாம். தடுக்கான்னா ஜஸ்ட்டு கடுகு உளுத்த அப்புறம் தாளிப்பு, அது வேணால் போடலாம், வேண்டாம் என்றால் விட்டுக்கொள்ளலாம். ஸோ நல்லெண்ணெய் போட்டு அதையும் பண்ணிவிடுங்க. நல்லா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மாவே சாப்பிடுவீங்க. உடம்பு சரியில்லாதப்போ சாப்பிட்றது கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ஃப்ராக்சர், போன் ஹெல்த் வேணுங்கிறவங்க, அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் ரொம்ப பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இது. ஸோ ரொம்ப நல்ல ஐட்டம் அது. கண்டிப்பாக சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்க ஃபீட்பேக்கும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். எல்லாம் பத்திரமா இருங்க. see you all next week with another video. Take care. Bye bye.